சிவனை நினைத்தால் வாழ்க்கையே மாறும் என்று சொல்ற கதைதான் தேவாரம். பண்டைய காலத்தில் சீர்காழி பிரம்மபுர ஊர்ல பிறந்தவன் தான் சம்பந்தர். அவருக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அவங்க அப்பா சீர்காழி குளத்தங்கரையில அவரை உட்கார வச்சுட்டு குடிக்க போனாரு. அப்பு சம்பந்தருக்கு பசி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அழுகை குரல் கைலாயத்தை நோக்கி விழுந்துச்சு. அந்த நேரத்துல சிவபெருமானு உண்மையாளுமாகிய பார்வதி தேவியும் அங்கு வந்து காட்சி தந்தாங்க. உம்மை அவளான பார்வதி தேவி சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தாங்க. அந்த ஞானப்பாலு குடிச்ச சம்பந்தருக்கு சிவன் ஞானம் கிட்டி அவர் முகம் ஜொலித்தது. அடுத்த நிமிடமே குளத்திலிருந்து மேலே வந்த அவர் அப்பா சம்பந்தரின் வாயில் பால் வடிவதைக் கண்டு அதிர்ச்சியில் இருந்தார். யாரடா உனக்கு பால் கொடுத்தது என்று கேட்டார். அப்ப சம்பந்தர் மேலே பார்த்து பாட ஆரம்பிக்கிறார். உலக அதிசயமாக 3 வயது சிறுவனான சம்பந்தர் பாட ஆரம்பிக்கிறார். தோடுடைய செவியன் விடை ஏரியோர் தூவின் மதிசூடி அப்படின்னு அந்த 3 வயசு சம்பந்தரானவர் பாடினார். ஞானப்பால் அருந்தியதால் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப்பட்டார். மெய்சிலிர்க்க வைக்கும் முதல் தேவார பாடலின் பொருள் மற்றும் விளக்கத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து காணலாம் சிவனின் வரலாற்றை கைலாயம் முதல் பூமி வரை.